நம்ம தளபதி விஜயோடைய மூவி தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படம் ரிலீஸ் ஆன 18 டேஸில் வேர்ல்டு வைடாக 450 crore கிராஸ் பண்ணியிருக்கு. தமிழ்நாடுல 18 டேஸில் 213 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. எஸ்டர்டே சண்டே ஆனால் தமிழ்நாடுல 5 crore மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த படம் இன்னும் கொஞ்சம் நாளில் பொன்னியின் செல்வன் கலெக்ஷனை பிரேக் பண்ண போகுது தமிழ்நாடுல. ஃபைனலாக இந்த கோட் படம் வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா மூஞ்சியாம், இது ஒரு ஹிந்தி மூவி. இந்த மூஞ்சியாம் படத்தை இப்போதைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மூவி தான் வேட்டையன். டிஜி ஞானவேல் டைரக்ஷனில் அமிதாப் பச்சன், ராணா டகுபதி, ஃபஹத் ஃபாசில், மஞ்சு வாரியர், துஷார விஜயன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த வேட்டையன் படத்தோட ரிலீஸ் ட்ரெய்லரை வர அக்டோபர் 2 லான்ச் பண்ண போகிறாங்க. படம் வர அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா கொரடால சிவா டைரக்ஷனில் ஜூனியர் என்டிஆர் மற்றும் ஜான்வி கபூர் சேர்ந்து நடிக்கிற படம் தான் தேவரா. இதோட நியூ ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப சுமாராக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரே நல்லா இருந்தது. செகண்ட் ட்ரெய்லர் சுமாராக தான் கட் பண்ணியிருக்காங்க. அனிருத்தோட மியூசிக் நல்லா இருந்தது. ஆனால் இந்த தேவரா படத்துக்கு இந்த பிஜிஎம் சுத்தமாக செட் ஆகலை. ஆனால் நம்ம அனிருத் ரீசெண்டாக என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா 3 ஃபயர் போட்டு 3 கப்பு போட்டு 3 கிளாப்பை போட்டிருக்காரு. அனிருத் கிட்ட இருந்து கிரீன் சிக்னல் வந்திருக்கு. படம் நல்லா இருக்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் வர செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. பேன் இண்டியன் படமா. அடுத்ததா வாழை, இது ஒரு மலையாள மூவி. இந்த வாழை படத்தை இன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க.